ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பயிர் கறி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு குக்கரில் நல்ல சூடானதும் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதோட ஸ்மெல் வர அளவுக்கு லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் கேரளாலேருந்து பார்க்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வறுந்துருச்சு, எனக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டாலே போதும், நீங்கள் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ தானாகவே ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நான் 5 விசில் விட்டுருக்கேன். இதை நல்லா 2 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பயிர் கறி ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பயிர் கறிக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் வந்து இன்றைக்கி 1.5 கப்பு பச்சை பயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 கப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் சேர்த்திங்கன்னா கம்மியாகவே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா அதோட தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து மஞ்சள் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தாளிக்கிறதுக்கு தேவையானதை தாளிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம குக்கரில் விசில் விடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி விட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை தாளிக்கிறத அப்படியே கொட்டிட போகிறேன். அதில் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் வெஜ் குருமா அந்த மாதிரி பிளெயின் குருமா செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளித்து விட்டுட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். இது எப்படி சப்பாத்திக்கு தால் நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு இதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.